மணிமாச திருக்குறள் போட்டி 2026ஆம் ஆண்டு 4வது ஆண்டாக நடாத்தப்படும் இப்போட்டிக்கு இம்முறை எவ்வாறு இப்போட்டிக்கு அப்ளை பண்ணுவது என்பதை பற்றி நான் இதில் கூற வினைகிறேன். முதலாவதாக 3 பிரிவுகளாக இப்போட்டி நடத்தப்படும். முதலாம் பிரிவு தரம் 1 மாணவர்களும், 2ஆம் பிரிவு தரம் 2 மாணவர்களும், 3ஆம் பிரிவு தரம் 3, 4 மாணவர்களும் பங்கு பெற்றுவார்கள். இப்போட்டியில் எல்லோருமே எல்லா பாடசாலையிலும் இருந்து பங்கு பெற்ற முடியும். இலகுவாக நீங்கள் இந்த முறை அப்ளை பண்ணுவதற்கு ஏற்றவாறு கூகுள் ஃபார்மின் ஊடாக நீங்கள் உங்கள் பெயரை டைப் பண்ணி பின் அதில் உங்கள் பிரிவு எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீர்கள் என்பதை கொடுத்து இலகுவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். எத்தனை மாணவர்களும் ஒரு பாடசாலையிலிருந்து அப்ளை பண்ணலாம். மற்றும் போட்டியானது, அதாவது குறள்கள், உங்களுக்கென தரப்பட்டுள்ள குறள்களை நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். நடுவர்களால் கேட்கப்படும் குறள்களையும் நீங்கள் சொல்லக்கூடிய இருக்க வேண்டும். அவர்கள் சிலவர்களை முழு அதிகாரத்தை உங்களிடம் கேட்பார்கள். அதன் அதிகாரத்தில் குறளையும் கூறி அதற்கான பொருளையும் கூற வேண்டும். 2வதாக அவர்கள் உதாரணமாக அதிகாரம் 8 71ஆம் குறள் என கேட்கும் போது நீங்கள் 71ஆம் குறளையும் கூறி அதற்கான பொருளை நீங்கள் ஒப்புவிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். மற்றும் மாணவர்களே, குறளுக்கான அதாவது விளக்கம் நீங்கள் கூறும்போது நீங்கள் கட்டாயம் வரதராசனின் உரையே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் கட்டாயமாக வரதராசன் அவர்களின் உரையை மனனம் செய்ய வேண்டும். மற்றது போட்டியாளர்கள், அதாவது உங்கள் பாடசாலை சீருடையில் வர வேண்டும். ஆனால் பாடசாலை டைகள் கட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். மற்றும் இதற்கான பரிசுகள் நீங்கள் அறிந்ததே, 10 லட்சம் பரிசுகள் வழமையாக வழங்கப்பட்டு வருகின்றன. வருடமும் அது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலாவது பரிசு 50,000 ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் கற்றல் உபகரணங்களும், 2ஆம் பரிசு 30,000 ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் கற்றல் உபகரணமும், 3ஆம் பரிசாக 20,000 ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் கற்றல் உபகரணங்களும் வழங்கப்படும். மற்றும் நடுவர்களால் எடுக்கும் முடிவே இறுதி தீர்ப்பாக அமையும். இதில் நடுவர்கள் நீங்கள் எவ்வாறு திருக்குறளை கூறுகிறீர்கள், அதாவது பொருள் வரதராசனின் பொருளை கூறுகிறீர்கள் என்பது மட்டுமே அவதானிக்கப்படும். ஓதுதல் முறைகள் அடிஷனலாக புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் இதில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது காணொளியுடன் இணைக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மின் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கான விதிமுறைகள், நான் இப்போ கூறப்பட்ட விதிமுறைகளும் அந்த ஃபார்மினூடாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் பார்த்து இம்முறை அனைத்து மாணவர்களும் இதில் பங்கு பெற்றி பயன்பெறுமாறும், திருக்குறளை தமது வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்கும் இது உதவியாயிருக்கும் என்பதையும் உங்களுக்கு கூறி நிற்கிறேன். நன்றி.